கருவேப்பிலை எல்லாம் சாதாரணமாக கிடைக்குது, அப்படியே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த கருவேப்பிலை வாசனையாக இருக்கும். இந்த கடையில் அங்கே வாங்குறீங்கல்ல, அது வளர்த்து அதுதான் ஹைபிரிட் ஆச்சா? என்ன சொல்லுங்க, கடையில் வாங்குறது அது நல்லா இருக்காது. அது ஹைபிரிட் தானே? அது ஹைபிரிட் தான். இது வந்து மானாவரியாக வர்றது நல்லா இருக்கும், மனமாகவும் இருக்கும். நேச்சுரலாக அப்போ இருக்க நாட்டு ரகத்தை கொண்டு வர மாதிரி, அது மக்கள்கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டு வர மாதிரி. ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு கருவேப்பிலை கண்ணெலாம். நிறைய கன்று இருக்கு. கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டு தூக்கி தூர போடுறோம், சவைச்சு தூக்கி போடுறோம், இல்லைன்னா தாளிச்சு போட்டாச்சுன்னா அது இருக்கு நம்ம அப்படின்னு தூக்கி தூர வச்சிடுறோம். ஆனால் அவன் கருவேப்பிலையில் கார்பனலாய்டு அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து அதை இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் சிக்காகோவில் அவன் பேட்டன் பண்ணிட்டான். நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் 100 ரூபாய்க்கு காய் வாங்கினியா அந்த மரத்தையே ஒடிச்சு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கருவேப்பிலையை கடையில் போனால். எனக்கு பல நேரத்தில் அந்த காய்கறி கடையில் கருவேப்பிலையை ஃப்ரீயாக கொடுக்க பார்த்தா கோபமாக வரும். இதுக்கு தாண்டா நீ 25 ரூபா வாங்கணும், ஆனால் அதை போய் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம ஊரில் எது மிகச்சிறப்போ அதை வந்து இலவசமாக்குறாங்க. இப்போ மலை கருவேப்பிலை கண்ணெல்லாம் இருக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஐயா தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு. ஐயா பேர் வந்து சின்னாண்டி. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது கரியாலூருங்கிற மலை கிராமம். இந்த மலை கிராமம் வந்து மலையில் வெள்ளிமலை தான் கடைசி ஸ்டாப்பிங், அதுக்கு முன்னாடி உள்ள கிராமம். நான் ஸ்டைலா நான் நேற்று வந்துருந்தேன், வந்து ஒரு நாள் ஆகுது. ஐயா வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன் நைட்டு. ரொம்ப பனி, நம்ம சைடு இருக்கிறதோட இங்கே ஓவர் பனி தாங்க முடியாது கண்டிப்பாக. இப்போ நம்ம போகிறது வந்து ஐயாவோட தோட்டத்துக்கு பக்கத்தில். ஆக்சுவலாக எனக்கு அவரோட தோட்டம் தெரியாது, நெருங்கினதுக்கு அப்புறம் தான் சொன்னார் இது அவருடைய இடம் அப்படின்னு. இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைப்ரிட் தாங்க. கருவேப்பிலை முதல் வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாங்க, எல்லாருமே அப்படி தான் அலட்சியப்படுத்துறீங்க. கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நமக்கு தான் எது சீப்பாக கிடைச்சாலும் இல்லை கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோமே, அலட்சியம் தான் படுத்துவோம். முருங்கைக்கீரைலாம் அவ்வளோ சத்து, பட் ஆனால் அது யாரும் அவ்வளோ கண்டுக்கிறது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து அடிக்கடி இப்போ வந்து சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எடுக்க போகிற கருவேப்பிலை எல்லாமே நாட்டு மலை கருவேப்பிலை, ஒரிஜினல். இது நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைப்ரிட் தான். இந்த கரியாலூருங்கிற மலை கிராமத்தில் தான் நாட்டு மலைநெல்லிக்கன்று, நாட்டு கோஜி அவரைக்கொடி, அப்புறம் இன்னும் சில நாட்டு ரகங்கள்லாம் பார்த்து அதை விதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன். மலைப்பழக்கன்றுங்களும் நம்ம ஐயாவோட தோட்டத்தில் தான் எடுத்தோம். அவரோட சொந்த மரம் தான் அது. அது வந்து 3-4 தலைமுறை மரம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. மலை கருவேப்பிலக்கெல்லாம் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல மட்டும் எடுக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் 2 இடம் இருக்குது, அது அடுத்தடுத்து உங்களுக்கு வரும், பார்ப்பீங்க. கருவேப்பிலை கன்றுங்கள்லாம் இங்கே ரொம்ப சாதாரணமாக மற்ற நார்மல் செடி மாரி அங்கேயும் ரோட்டு ஓரத்துலேயும் மலை ஓரத்துலேயும் வீட்டு சைட்லையும் வளர்ந்துருக்குங்க. இந்த கிணற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா க்ரீனிஷாக அழகாக க்யூட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கலர்லாம் என்னடா கருவேப்பிலைக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. கருவேப்பிலை இல்லாமல் எந்த சமையலுமே கிடையாது. அதேமாதிரி கருவேப்பிலையில் நிறையா மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றது எல்லாமே உரம் போட்டு விளைவிச்சது தான். அது காய்கறியில் ஆரம்பித்து அரிசியாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எல்லா உணவுப் பொருட்களுமே வந்து பார்த்தோன்னா கலப்படம் உள்ளது, எல்லாமே வந்து விஷத்தன்மை உள்ளது தான். அதான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். நம்ம குடும்பத்தில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே அதான் சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல உணவு கொடுக்கணும், அதாவது கலப்படம் இல்லாத, விஷம் இல்லாத, கெமிக்கல் இல்லாத நல்ல ஃபுட்டை கொடுக்கணும். அது நம்மளோட கடமை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட சத்தான நாட்டு ரகங்களை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு நல்ல உணவு கூட நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கேன்சர் வரும். கேன்சர் மட்டும் இல்லை, உடம்புல எல்லா நோயும் எல்லா வியாதியும் வரும். ஓடி ஓடி பணம் சம்பாரித்து நாளைக்கு வரப்போகிற நோய்க்கு தான் செலவு பண்ணுற மாதிரி வரும். அந்த பணம் கூட அந்த நோய்க்கு சரி பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. எப்படிப்பட்ட நோய் வரும்னு சொல்ல முடியாது. இது உங்கள் தென்னை மரமா? அது அப்போ இந்த இடம் உங்களுதா? ஆமாம், இந்த வயலும் எனக்கு தான். இந்த வயல் இல்லை, இந்த ஒரு வயலும் தான். 100 வயலும், 100 வயலும், 100 வயலும்.
கருவேப்பிலை கண்ணுங்க இருக்க இடத்துக்கு மொத்தமாக வந்துடும். எவ்வளோ கருவேப்பிலை கண்ணுங்க அந்த மூட்டில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதுதான் சொன்னேன் பாராட்டு வரலான்ட்டு. பெரிய மரமாக ஆயிடுச்சு. கருப்பாலம் வளர்த்துறாரோ அதுதான் சொன்னேன் பாறை எடுத்துகிட்டு வரலாம்யா அப்படின்ட்டு. அவர் வச்சிருக்காரு, கொக்கி வச்சிருக்காரு. ஏன்னா அது வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப உள்ளே போகுது. இந்த கருவேப்பிலை கண்ணுங்கள்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். யூடியூப் சேனல் பண்ணுறேன். நம்ம நேச்சுரலாக அப்போ இருக்க நாட்டு ரகத்தை கொண்டு வர மாதிரி, அது மக்கள்கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டு வர மாதிரி, டோட்டலாக எல்லா அவேர்னஸ் வீடியோவும் ஹைப்ரிட் இல்லாமல் இப்போ சாப்பிட்றதெல்லாம் வரமா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லி ஓரளவுக்கு அவங்கள பேக் டு நேச்சர் மாதிரி கொண்டு வர மாதிரி. வேறு வரல. வேறு அடியில் போகுது நல்லா பெருசு. அது அதை கட் பண்ண தான் வரும். அது வேறு பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் படிச்சுக்கணும். நேரத்திரி வரணும்னா ஆளே காணும். பார் கொடுத்துங்க அப்போ வரோம். காலைல ஃபோன் பண்ணி அது வரேன். இந்த மோட்டில் எவ்வளோ கருவேப்பிலை கண்ணுங்க வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பாறை தான் உள்ள, வெளியே தான் மண். அதான் படிச்சுக்கோ. கொடுப்பாரு சத்து வாய எடுத்து. ஏங்க பாறை இருக்குங்களா? யார் நம்ம பையன்தான். உங்கள் பையனா? இல்லை நம்ம பையன்தான் அது. அப்படியா? யாரும் இல்லை. இடம் அதிகமாக உள்ளவங்க நம்ம நாட்டு ரகங்களை உற்பத்தி பண்ணி நீங்கள் பயன்பெறுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் கொடுத்து அவங்களும் பயன்பெற அளவுக்கு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி தான் மற்ற குடும்பத்துலேயும் இருப்பாங்க. அதனால் அந்த விதையெல்லாம் பண்ணுங்கள்லாம் கொடுத்து பரவலாக்கம் பண்ணுங்கள். இடம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்லைங்க, அதுலேயும் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். மாடி படிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சின்ன இடமா இருந்தாலும் அதில் வந்து வாட்டர் கேனில் ஆரம்பித்து சாக்கு போய் முதல்ல எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வளர்த்து வீட்டில் வந்து நல்ல ஃபுட்டை கொடுங்க. அதெல்லாம் போச்சுக்கோ. அதில் தான் வேர் இருக்கே. வேறு இருக்கு. மையா ஈரம் போட்டுன்னா அது நல்லா வாசனையாக இருக்குது. பாறையில் முளைஞ்சிருக்கு. மேலே தான் லைட்டாக மண் இருக்குது. ஃபுல்லாக பாறை இல்லை. தானாக வந்துச்சு ஈஸியாக. இது வந்துச்சு மேலே இருந்துருக்கு. சின்ன கண்ணு. இது நல்லா பெருசாக இருக்கே, எடுத்துட முடியுமா?
போதுமா? போதும் போதும் வாங்க. போ. இப்போ நிமிடி போங்க. சேர என்ன பண்ணி சேராக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இல்லை பரவாயில்ல, அப்புறம் நம்ம தெரியணும்ல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ணு எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து மலையை ஒட்டி உள்ள ஒரு வீட்டுக்கிட்ட. அந்த வீட்டை காமிக்க முடியாது, ஆனால் அந்த வீட்லேயும் கோழி அவரைக்குடி நிறையா நாட்டுறக்கிட்டு இருந்துச்சு. அதை நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ நான் போடுவேன். அங்கே கொஞ்சம் கண்ணுங்க எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக 3ஆவதாக, அதுவும் ரோட்டோரத்தில் தான் நிறையா கருவேப்பிலை கண்ணுங்கள்லாம் வளர்ந்துருக்கும். ரொம்ப மெயினில் இருக்கும் அது. ஆனால் உங்களுக்கு வரப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதான் நம்ம 2ஆவதாக வந்திருக்க இடம். இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ கண்ணுங்க வரிசையாக கூட்டம் கூட்டமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கருவேப்பிலை எல்லாம் சாதாரணமாக கிடக்குது, அப்படியே எல்லா இடத்துலையும் கிடக்குது. இந்த கருவேப்பிலை வாசனையாக இருக்கும். இந்த கடையில் அங்கே வாங்குறீங்களா? அது வளர்த்து அதுதான் ஹைப்ரிட் ஆச்சா? என்ன சொல்லுங்க, கடையில் வாங்குறது அது நல்லா இருக்காது. அது ஹைப்ரிட் தானே? அது ஹைப்ரிட் தான். இது வந்து மானாவரியே வறுத்து நல்லா இருக்கும், மனமாகவும் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கருவேப்பிலை. அது நல்லா இருக்காது. கிளம்பிட்டீங்களா? கருவேப்பிலை பார்த்தலாம் பாருங்க, க்யூட்டாக இருக்கு பாருங்க. சரி, இப்போ நம்ம நம்மளோட நாட்டு கருவேப்பிலை, அதாவது மலை கருவேப்பிலை பெனிஃபிட்ஸை நாங்கள் பார்ப்போம். இந்தியாவில் கடிப்பட்டா என்று பொதுவாக அழைக்கப்படும் கறிவேப்பிலை முர்ராயகோனிகி மிகவும் சத்தான மற்றும் மருத்துவ குணம் கொண்ட நறுமண மூலிகையாகும். அவை புரதங்கள், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் வைட்டமின்கள் இ, பி, சி மற்றும் இ உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களின் சக்தியாக உள்ளன. உங்கள் உணவில் கறிவேப்பிலையைச் சேர்ப்பதன் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இங்கே. 1. செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. 1. செரிமானத்திற்கு உதவுகிறது. கறிவேப்பிலையில் கார்பசோல் ஆல்கலாய்டுகள் உள்ளன. அவை செரிமான நொதிகளை தூண்டுகின்றன, திறமையான உணவு முறிவு மற்றும் சிறந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை ஊக்குவிக்கின்றன. 2. வயிற்று பிரச்சினைகளை போக்கும். குமட்டல், வாந்தி, அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றிற்கு பாரம்பரிய மருந்தாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. மற்றும் 3. மலமிளக்கி பண்புகள். அவை லேசான மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை போக்க உதவுகின்றன. 2. முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. 1. முடி உதிர்தலை குறைக்கிறது. அதிக ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு மற்றும் ஊட்டச்சத்து உள்ளடக்கம், இரும்பு உட்பட முடி நுண்ணறைகளை வலுப்படுத்தவும் முடி உதிர்தலை குறைக்கவும் உதவுகிறது. 2. முன்கூட்டிய நரைப்பதை தடுக்கிறது. கறிவேப்பிலை எண்ணெயை தவறாமல் பயன்படுத்துவது அல்லது உட்கொள்வது முன்கூட்டிய நரைப்பதை எதிர்த்து போராட உதவும். மற்றும் 3. பொடுகு கட்டுப்பாடு. கறிவேப்பிலை சாறு வறண்ட, உறிந்து விழும் உச்சந்தலையை நிர்வகிக்க உதவும். 3. இரத்த சர்க்கரையை, நீரிழிவு, நிர்வகிக்கிறது. குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்துகிறது. கறிவேப்பிலையில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் உள்ளன, அவை நார்மோகிளைசீமியாவை பராமரிக்க உதவுகின்றன. இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. அவை கணைய பீட்டா செல்களை தூண்டவும், இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தவும், சர்க்கரை அதிகரிப்பை குறைக்கவும் உதவுகின்றன. 4. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கொழுப்பை குறைக்கிறது. மகானிம்பைன் போன்ற சேர்மங்கள் இருப்பது எல்டிஎல், கெட்ட கொழுப்பு மற்றும் ட்ரைகிளிசரைடுகளை குறைக்கிறது. பெருந்தமனி தடிப்பு தோல் அழற்சியை தடுக்கிறது. இலைகளில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் கொழுப்பின் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கின்றன, இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றன. 5. எடை இழப்பை ஆதரிக்கிறது. கொழுப்பை குறைத்தல். கறிவேப்பிலை கொழுப்பு திரட்சியை குறைத்தல், வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துதல் மற்றும் நச்சுகளை வெளியேற்றுவதன் மூலம் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது. நார்ச்சத்து. அதிக நார்ச்சத்து திருப்தி உணர்வை அதிகரிக்க உதவுகிறது, ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்கிறது. 6. பார்வையை மேம்படுத்துகிறது. வைட்டமின் இ நிறைந்தது. அவை வைட்டமின் இ நிறைந்தவை, இது கண் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது, மேலும் கண்புரை மற்றும் மாலைக்கண் நோய் போன்ற நிலைகளை தடுக்க உதவுகிறது.
7. பிற மருத்துவ நன்மைகள். 1. அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு. கறிவேப்பிலை நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் மூட்டுவலி வலி போன்ற உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. 2. இரத்தச்சோகை எதிர்ப்பு. அவை இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலத்தின் சிறந்த மூலமாகும், இதனால் அவை ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். 3. கல்லீரல் ஆதரவு. அவை கல்லீரலை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கும் சேர்மங்களை கொண்டுள்ளன. மற்றும் 4. அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. சில ஆய்வுகள் அவை அல்சைமர் போன்ற நரம்பு சிதைவு நிலைமைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடும் என்று கூறுகின்றன. நுகர்வுக்கான குறிப்புகள். 1. தினசரி உட்கொள்ளல். வெறும் வயிற்றில் 8 முதல் 10 வரை புதிய பச்சையான கறிவேப்பிலையை மென்று சாப்பிடுவது நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. 2. சமையல் பயன்பாடு. சமைக்கும் தொடக்கத்தில் எண்ணெயில் தட்கா இலைகளை பதப்படுத்துவது அவற்றின் நறுமணத்தையும் சுவையையும் வெளியிடுவதற்கான பாரம்பரிய முறையாகும். 3. பொடி தேநீர். உலர்ந்த கறிவேப்பிலையை பொடியாக நசுக்கி சூப்கள் அல்லது மோரில் பயன்படுத்தலாம் அல்லது தேநீர் தயாரிக்க கொதிக்க வைக்கலாம். மற்றும் 4. முடி பராமரிப்பு. தேங்காய் எண்ணெயில் புதிய இலைகளை கருப்பாக மாறும் வரை கொதிக்க வைத்து ஆறவைத்து இந்த எண்ணெயை முடி மசாஜ் செய்ய பயன்படுத்தவும். இப்போ நம்ம ஃபைனலாக வந்திருக்கிறது வெள்ளிமலைக்கும் கரியாலூர் மலை கிராமத்துக்கும் இடையில உள்ள ஒரு இடம். ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ கருவேப்பிலை கண்ணுங்க, இங்கேயும் கூட்டம் கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது கருவேப்பிலை கண்ணெலாம். நிறையா கன்று இருக்குது. இருக்கிற கருவேப்பிலை கண்ணுங்களும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம போல இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே க்யூட்னஸாக இருக்குது. என்னமோ புல்லு பூண்டு மாதிரி சர்வசாதாரணமாக இருக்குது ரோட்டு ஓரத்தில் நிறையா கருவேப்பிலை மரம், கருவேப்பிலை செடி தான். அந்த பக்கம் இருக்கும் கருப்பாக. அதுலேயும் இருக்கியா? ஓகேண்ணா. அங்கே ஐயா போயிட்டுருக்காரு பாருங்கள். அந்த இடத்துக்கும் பக்கத்துலேயே அவ்வளோ கருவேப்பிலை கண்ணுங்க அங்கேயும் இருக்குது. மரமும் அங்கே ஒன்று இருக்குது. அப்பா என்ன எறும்பு நிறையா கிடச்சிச்சு. ஃபுல்லாக மேலே கூட்டிருக்குது எறும்பு. மரத்தில் இருந்தால் என்னன்னு தெரில. இங்கே இது எங்கே இருக்கு? நான் எங்கள் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் காய்கறி கண்ணுலேருந்து பராமரம் வரைக்கும் என்னென்னா நாட்டு ரகத்தை கரெக்ட் பண்ணி வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுருக்கேங்க. இவ்வளோ கன்று இருக்குது கருவேப்பிலை கன்று ரோட்டு ஓரத்துல. அன்றைக்கி அங்கே வேறு பார்த்து நிறையா எடுத்தோமே. நல்லா அழகாக இருக்குது. இந்த கன்று எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை பாருங்கள், இந்த கருவேப்பிலை கன்று எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை யாரும் அலட்சியப்படுத்தாமல் ஒரு கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வளர்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க. வயசானவங்க இல்லை ஊனமுற்றவங்க, பெருசாக எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறவங்க,
யாராக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். விதையாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் கொடுக்குறேன். முடிஞ்சால் எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னு தெரில. நானே அதை விதை போடுறதா இருந்தாலும் கன்று வைக்கிறதாலும் வச்சு கொடுக்குறேன். உணவே மருந்துங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம யாருக்கும் எந்த நோயும் வராது. இயற்கை விவசாயத்தை நம்ம காக்கணும், நம்ம நாட்டு ரகங்களை மீட்டெடுக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் செயல்பட ஆரம்பிங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிகிறவங்க. என் தங்கச்சி பொண்ணுக்கு 2 வயசு தான் ஆகுது. பாப்பாவே நாங்கள் இப்போயே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பேபி ஃபார்மர்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம வீடியோவில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், சில வீடியோஸும் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம், நாட்டு ரகங்களை மீட்டெடுக்கிறது, நேச்சுரலாக கன்றுங்களை எடுக்கிறது, அப்புறம் ஓவரால் எல்லா அவேர்னஸ் வீடியோஸும் சமுதாய பொறுப்போட எல்லாமே பண்ணுவோம். அதை வீடியோவாக எடுத்து போடுவோம். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாற்றம் வந்தால் அது ஒருத்தவங்களை வந்தாலும் அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். சின்னாண்டி ஐயா என் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷங்க. நைட் அவரே வீட்டில் தான் தங்கியிருந்தேன். ஒரு அழகான கூரை வீடு, நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, தாங்க முடியல. எப்படி வருது தெரியல. ஐயா மலர் கல் இடத்துலேருந்து என் கூட இருக்கார். நான் அங்கே மலைக்கு போகிறப்பல என் கூட வருவார், ஹெல்ப் பண்ணுவார். கூடவே இருக்கார் எல்லாத்துக்கும். எல்லா வீடியோஸ்லேயும் மேக்ஸிமம் அவர் நீங்கள் பார்க்கலாம். நாட்டு விதைங்க, கன்று அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிறத இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன்.